வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். மருத்துவமாகவும் உணவுகளில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது என்ன ரெசிபிங்கிறதையும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வீடியோக்கு நடுவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது என்னன்னா ராகி மாவு, அதாவது சுத்தமான ராகியை நல்லா காய வச்சு நம்மளே சுத்தமா அரைச்ச ராகி மாவுங்க. அதுல நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஹார்டா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 1.25 கப் அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கலாம். ராகி களி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா அதை எப்படி செய்யணும்னு தெரியாததுனால, அதாவது கரெக்டா பக்குவமா வராதுங்கிறதுனால நிறைய பேர் அதை நம்ம செய்யாத இருப்போம். நம்ம இப்போ செய்யறது வந்து சிம்பிளான மெத்தட் தான். இது எல்லாருமே செய்யலாம், ஈஸியா செய்யலாம். எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். நாம செய்ய போறது ஈஸியான மெத்தட்ல ராகி களி தாங்க. இப்ப நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அந்த ராகி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு மிதமான சூடில் கையெடுக்காம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் போட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சமாக தண்ணி போதும். அதுக்கு மேலே ஒரு கேஸ்கட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு தட்டு மூடி இருக்கும் இல்லைங்களா, அதை கவுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சிருங்க. மூடி போட்டது அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பலன்னு வெந்து வந்துருங்க. இதுக்கு சைடிஷா எல்லா நான்வெஜ் குழம்புமே நல்லா இருக்குங்க. இது என்னன்னா புளிச்சக்கீரை, அதாவது ஆந்திரா இதுல வந்துட்டு கங்கரா தொக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்சக்கீரையை கிராமத்து ஸ்டைல செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றோம். சாம்பார், தேங்காய் சட்னி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கொல்லிமலை நேச்சுரல் சோர்ஸ் சேனல்